ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வெரி குட் ஆஃப்டர்நூனுங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ என்னென்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் போயிருந்தோம். அங்கே வந்துட்டு அந்த ஆடிப்பெருக்குக்காக எல்லாம் அளவு குத்துறது ஃபங்க்ஷன் நாங்கள் பார்க்க ரொம்ப ஆவலாக போயிருந்தோம். நான் அதிகமாக கலந்துக்க மாட்டேன் இந்த மாதிரி விசேஷத்துக்கு. ஸோ ரொம்ப நாளாக வீட்டிலே இருந்து ரொம்ப போர் அடிச்சிருந்தாலும் சரி சரி வெளியே போகலான்னு போயிருந்தோம். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி கடவுளுக்கு எல்லாமே பண்ணுறாங்களே, இந்த கடவுள் சொல்லிச்சா அப்படின்னு தெரியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அளவு குத்திலாம் பண்ணுறாங்க. பட் அவங்க என்ன வேண்டியிருக்காங்கன்னு தெரியாது. பட் எல்லாமே சக்ஸஸாக ஆகணும். நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி வந்துட்டு என்னென்னா, இந்த மாதிரி பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படிலாம் கடவுள் பண்ண சொல்லிச்சா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 பேருக்கு தானம் பண்ணாலே அது வந்துட்டு ஒரு அவங்களுக்கு மிராக்கலாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு என்னோடய மாமாவோட பையன் இவர் தான் வந்துட்டு அளவு குத்தி இந்த ஜேசிபி டிராக்டர் மாதிரி பண்ணாங்க. பட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சின்ன பையன் தான், அவனுக்கு ஏஜ் 21 தான் ஆகுது. பட் அவனுக்கு என்ன வேண்டுதல்னு தெரில. ஸோ அவர் வந்துட்டு இதுமாதிரி பண்ணுறப்போ ரொம்பவே அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அழுந்துட்டு இருந்தாங்க. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்ன அவ்வளோ பெரிய வேண்டுதலாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம சாமியை பற்றி நம்ம எதுவும் பேசக்கூடாது. ஸோ அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. ஸோ அதனால் அவன் வந்துட்டு பண்ணியிருக்கான். அங்கே பாருங்கள் பக்கத்தில். அதேமாதிரி அவரும் வந்து பெரிய அளவு வந்து குத்திருக்கா. அப்படி அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பார்க்க வீடியோஸ் எடுக்கிறப்ப நம்ம கண்ணில் தனியாக வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாருமே வந்துட்டு இந்த சாமியை வர்றது ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணுறது எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கடவுள் வந்து இருக்கிறாரா இல்லைன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. பட் இல்லாதவங்களுக்கும் நல்லா அக்கிரமம் பண்ணுறவங்களுக்கு தான் கடவுள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ டான்ஸஸ் அப்படின்னா பசங்க வந்து கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக ரொம்ப டல்லாக வல்லமாக அப்படி தான் டோன் போட்டுட்ருக்குறாங்க. ஸோ நான் வந்து அவ்வளோ கடவுள் நம்ப மாட்டேன். நான் ஒன்லி வந்துட்டு எப்படின்னா ஜீசஸ் ரொம்ப நம்புவேன் நான். எப்படின்னா எப்படி சொல்கிறது, நான் மனசில் நினச்சிப்பேன் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ செலவு பண்ணுறாங்க, நிறையா அனாதாசிரமம் இருக்குது, இல்லாதப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, இருந்தும் இல்லாதவங்க இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவனுக்கு சாமி வந்துருச்சுன்னு சொன்னாங்க. பட் அதை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அவன் எப்படி ஆடுறான் பாருங்க. கொஞ்சம் மிஸ்ஸில் பின்னாடி வந்து அந்த டிராக்டரில் இருக்கிற கம்பி அவனுக்கு இடிச்சிருக்கோம். அவ்வளோ ஸ்பீடாக ஆடிட்டுருக்கான். எங்களால் பிடிக்க முடியல. ஸோ அதனால் வந்து பாய்ஸ் அவங்க தெரிஞ்சுட்டு வந்து பிடிச்சிருந்தாங்க. அவனுக்கு சாமி வந்துட்டு பிறகு தான் அந்த அளவுன்றது குத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அது பார்க்குற இது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. எப்படி தான் அந்த அளவெல்லாம் குத்துறாங்கன்னு தெரியல. பட் அது அவங்க இது வந்து அளவு குத்தி எடுத்துகிட்டு பிறக்கும் ஒருத்தருக்கு அளவு குத்திருந்தாங்க. அவரால் நிற்கவே முடியல. ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருந்தார். ஸோ அதை வந்து நான் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாதி அதை அளவு குத்துறது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாதி தான் அதை எடுத்திருந்தேன் பாருங்கள். அவர் தலையை காமிச்சிருக்க மாட்டேன். அவரால் நிற்கக்கூட முடியல. ஸோ ரொம்ப இது பண்ணுறது. இவர் வந்துட்டு ஒரு 10-15 கத்தி மாதிரி குத்திருந்தார். ரொம்ப பெயினாக இருந்துச்சு. அப்போது அவர் டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்தார். நிற்க முடியல. அவருக்கும் சாமி வந்துடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் கிட்ட போகல. ஏன்னா நாம் போய் எதனா டச் பண்ணி பின்னாடி எதனா ஆட்டி விட்ருமோன்னு கொஞ்சம் பயம் நம்மளுக்கு. தடுமாட்டம்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த இது பார்க்குற பசங்க எல்லாமே என்ஜாய்மெண்ட்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வேறு ஆடின்றதுனால நிறைய க்ரௌடுங்க அதிகமாக இருந்தாங்க. ஸோ ஏதோ வேறு சம்திங் ஏதோ ஃபெஸ்டிவலுக்காக நிறைய பேர் இந்த பச்சை கொடியெல்லாம் ஏற்றி போயிட்டு இருந்தாங்க. பட் அது என்னன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ கத்தியெல்லாம் குத்திருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் டிராஃபிக் ஆச்சு பாருங்கள். எவ்வளோ ஹைட்டில் இருக்காங்க. எனக்கே தலை சுற்றிருச்சு. நான் கொஞ்ச நேரம் கீழே உட்காந்துட்டேன். அப்படி குத்திருக்காங்க. எல்லாம் கிளம்பிட்டாங்க முடிகிற ஸ்டேஜ். ஸோ என்னவோ இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக போச்சு. ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எல்லா ஊரும் பண்ணுவீங்க. பார்க்காம நிறைய பேர் இருப்பீங்க. கிட்ட போய் பார்க்கணும் ஆசைப்படுவீங்க. பட் போக முடியாது. பட் நாம் வீட்டில் இருக்கிற லேடிஸ் இதுமாரி போனால் தான் கொஞ்சம் ஃப்ரீடமாக கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. திருப்பி நம்ம வெளியே எப்போ போவோம்னு தெரியாது. ஸோ இந்த ஜேசிபியில் தான் அவர் வந்து பண்ணியிருந்தார். எனிவே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்